ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிபியும் நம்ம தமிழும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வர்ஷினி பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து ரொம்பவே வந்து சமூக சேவை செஞ்சிட்ருக்காங்க. அது செய்யறது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் நீங்கள் சமூக சேவை செய்கிற லட்சணமா? இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு உங்களை வந்து நான் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கிடைக்கிற லைக்ஸுக்காகவும் அந்த இதுக்காகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோவர்ஸ்க்காக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கீங்களே, இதெல்லாம் வந்து சமூக சேவைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வர்ஷினி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் எப்படி வேணாலும் போடுவேன், அதை கேட்க நீ யார், என்னோட விஷயத்தில் நீ எப்படி தலையிடுவ அப்படின்னு கேட்டு வர்ஷினி வந்து சூர்யா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இதோப்பா நான் பண்ணுறேன் பற்றியா, இதுதான் சமூக சேவகை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பண்ணுறாங்க பாரு, எல்லாரும் எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்காக நல்ல நல்ல விஷயத்தை செய்கிறாங்க பற்றியா, இதுதான் சமூக சேவகை. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, நீ போடுற பற்றியா அந்த போஸ்டரை பார்த்துட்டு உன்ன மாதிரியே தான் நிறைய பேர் வருவாங்களே கண்டி, இதை செய்யணும் அப்படின்றதுக்காக யாரும் வரமாட்டாங்க. போஸ்டரை போட்டுட்டு லைக் வருதா ஃபாலோவர்ஸ் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நிறைய பேர் வந்து போஸ்டரையே போடுவாங்க. அது தெரியுதா உனக்கு, நீ பண்ணுறது உனக்கே நியாயமாக தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அவங்க கிட்ட வந்து ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வர்ஷினி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சிபியை போய் கூட்டிகிட்டு வராங்க. சிபியை போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சிபியை பார்த்துட்டு உடனே எதுக்குடா என் தங்கச்சிக்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே கிடையாதா, ஆஃபீஸில் என்னடா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இப்போ என்னென்னா என் தங்கச்சிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது சூர்யா சொல்கிறாங்க, ஓ உன் தங்கச்சி தான் நான் இவ, அதை தான் உன்னை போலவே இருக்கா திமிர் பிடிச்சவளா அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம சிபிக்கு கோவம் வந்துட்டு நம்ம சூர்யாவோட சட்டையை போய் பிடிக்க போயிடுறாங்க. உடனே சூர்யாவுக்கும் கோவம் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வந்து வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகிடுது. இதை பார்த்த நம்ம தமிழ் ஓடியாராங்க. ஓடி வந்து எதுக்காக ரெண்டு பேரும் இந்த மாதிரி அசிங்கமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஆஃபீஸில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, இது ஜனமாக்கு தானே வந்து பிரச்சனை, ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. எங்க உங்களுக்காச்சும் கொஞ்சம் தெரிய தேவையில்லையா, ஜனமாவோட பேர் எல்லாரும் முன்னாடியும் கெட்டு போகிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யா கிட்ட பேசிட்டு சரி வெட்டு போங்க, எதுவும் அதெல்லாம் நம்ம ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை அனுப்புகிறாங்க. சூர்யா சொல்கிறாங்க, உங்களுக்காக தான் நான் விட்டுட்டு போகிறேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இந்த பக்கம் வந்து கம்முன்னு அமைதியாக போயிடுறாங்க. இந்த பக்கம் சிபி, என்ன தமிழ் நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர அப்படின்னும் போது யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல சார், நீங்கள் பப்ளிக்கில் இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னா இது வந்து நம்ம வர்ஷினிக்கு தான் பிரச்சனையாகும், ஒரு பொண்ணுக்காக இந்த ரெண்டு பசங்களும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அசிங்கமாக பேசுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, இதெல்லாம் ஜனமா காதுக்கு போச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து நம்ம சிபிக்கிட்ட சொல்லும் போது சிபியும் சைலண்ட்டாக வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராணியை தான் காட்டுறாங்க. ஜெயராணி ரொம்பவே சோகத்தோடு இருக்காங்க. அப்போ தமிழ் பார்த்துட்டு என்னம்மா சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தமிழ், நான் அம்மாவை பற்றி தான் யோசிப்பேன், வேறு எதை பற்றி யோசிப்பேன் அப்படின்னும் போது என்னம்மா ஜானுமா வந்து உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசுனதை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னும் போது ஆமாம் தமிழ், எனக்காக நீ எவ்வளோ வந்து மெனக்கிட்டு வந்து எவ்வளோ விஷயத்த செய்கிற, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, நீ கவலைப்படாத, உன் அம்மா கூட உன்னை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணு எவ்வளோ விஷயத்தையும் வந்து அசாதாரணமாக செய்யக்கூடியவன் நான், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் உன்னை ஜனமாவோட சேர்த்து வைப்பேன், நீ கவலைப்படாத, இந்த குடும்பமாக எல்லாருமே உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராணி கிட்ட ரொம்பவே வந்து பாசத்தோடு வந்து நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் என்னதான் ஜெயராணி கிட்ட பேசினாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஜனமாக கூட நம்ம அம்மாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷை தான் காட்டுறாங்க. பிரகாஷ் கிட்ட போயிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க, அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாமா, இந்த மாதிரி வந்து ஜனமா கிட்ட வந்து எப்போ நம்ம ஒன்றா சேர போகிறோம், ஜனமா வந்து இவ்வளோ கோவத்தை வச்சுருக்காங்களே, எப்படி தமிழ் நான் ஒன்று சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம
அதுக்கு தான் தமிழ் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாமா சொல்கிறீங்க? என்ன ஏற்பாடு?" அப்படின்றாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டில் யாருமே சமைக்க தேவையில்ல. நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம். அதனால நம்ம ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அதை எல்லாருமே வந்து ஃபேமிலியாக இருந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் வர வச்சுட்டு அந்த சாப்பாடை பரிமாறுறதுக்கு நம்மளோட ஸ்டாஃப்லாம் வர சொல்லு அப்படின்றாங்க. அதில் கண்டிப்பாக ஜெயராணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து சொல்லிடுறாங்க. மாமா திரும்பவும் ஒரு பிரச்சனையா, அம்மாவால் எந்த பிரச்சனையும் வேணாம் மாமா, இன்னும் அம்மா மேலே அதிகமாக கோவம் தான் வந்து ஜானுமாக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, அவங்க கோவப்படுவாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அம்மா கூட ஜெயராணியை நம்ம சேர்த்து வைக்க முடியாது தமிழ். அவங்க பார்க்க தான் அவங்களுக்கு வந்து அந்த கோவம் வந்து தனியும், புரியுதா? அதனால ஜெயராணியை வர சொல்லு, என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், இனிமே வந்து எதை பற்றியும் நீ யோசிக்காத, ஜெயராணியை எப்படி வந்து நம்ம அம்மா கூட சேர்க்கறது தான் நம்ம வந்து யோசிக்கணுமே கண்டி, எதை கண்டா நம்ம பயப்படக்கூடாது, இந்த மாமா உன் கூட இருக்குமோ உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து நம்ம தமிழுக்கு ரொம்பவே தைரியம் கொடுத்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரமாக இருந்துக்கிட்டு கணேஷ் இதெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு பிளான் போடுறாங்களே, ஒரு வேளை இந்த ஜெயராணியை உள்ளே கொண்டு வரதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியலையே. அப்போ இந்த ஜெயராணி இன்னைக்கு எப்படியாவது இந்த விஷயத்தில் உள்ளே வருவா, அப்போ அவளை நம்ம சும்மா விடக்கூடாது, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராணி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிரகாஷ் வேணும்னே அந்த ரசத்தை கீழே ஊற்றிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜானுமாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த ஜெயராணி வந்து நம்ம ஜானுமாக்கு பொண்ணு, அதனால வெளி இடத்துல அசிங்கப்படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த பக்கம் கணேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரசத்தை ஒழுங்காக துடைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராணி கிட்ட ஒரு துணியை கொடுத்து எல்லார் முன்னாடியும் கீழே இருந்து துடைக்க சொல்கிறாங்க. அதையும் ஜெயராணி செய்யும் போது உடனே நம்ம ஜானுமாக்கு ரொம்பவே கோவம் வந்து, போதும் என் முன்னாடி யாரும் அவமானப்படுறத நான் ஒரு நாளும் வந்து விரும்பவே மாட்டேன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபை வந்து இந்த மாதிரி டீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா ரொம்பவே கோவப்பட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜானுமாக்கு அந்த பொண்ணுன்ற பாசத்தை வந்து அவங்க விட்டு கொடுக்காம அந்த இடத்துல வந்து எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்க. இதை பார்த்த நம்ம பிரகாஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா தமிழ், நம்ம எடுத்து முதல் அடி வச்சோம், அதுலேயே பார்த்தியா அம்மாவுக்கு இன்னும் ஜெயராணி மேலே பாசம் இருக்குன்றத நம்ம அம்மா வந்து வெளிக்காட்டிட்டாங்க பார்த்தியா, இது போதும் தமிழ், நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெயராணி பற்றி நம்ம பிரகாஷும் நம்ம தமிழும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானுமா இதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களோட வேலை தானா, நீங்கள் தான் அவளை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே என்ன ட்ராமா போட நினைக்கிறீங்க, என்ன பிரகாஷ் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா வந்து பிரகாஷ் கிட்ட வந்து ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கனவுல கூட நினச்சி கூட பார்க்காதீங்க, அவளை என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சி கூட பார்க்காத பிரகாஷ் அப்படின்றாங்க. அவள் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிரகாஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் நிறுத்துங்கம்மா, இதுக்கு மேலே நீங்கள் ஜெயராணியை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா கிட்ட வந்து பிரகாஷ் எது தெரிஞ்சு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானுமா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு அப்போ நம்ம பிரகாஷ் சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் வந்து அவளாக கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க, அது உண்மை இல்லைம்மா, நான் தான் ஜெயராணிக்கும் ரத்தினத்துக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ என்னம்மா பண்ணுவீங்க, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமாவை பார்த்து நம்ம பிரகாஷ் கேட்குறாங்க. உடனே நம்ம ஜானுமாவுக்கு நம்ம ஜெயராணி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அந்த இடத்துல போயிட்டு ஜானுமாவை வந்து நம்ம ஜெயராணியை பார்த்துக்கிட்டே நிற்கும் போது ஜெயராணி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஜானுமாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. உடனே நம்ம ஜானுமா அந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க, நான் உன்னை என் பொண்ணாக ஏற்றுக்கிறேன், ஆனால் உன்னோட புருஷனை நீ தள்ளி வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ஜெயராணி ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் தான் நம்ம ஜெயராணியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜானுமா வீட்டில் நம்ம தமிழை வச்சுருப்பாங்களா இல்லை வெளியில் அனுப்பிடுவாங்களான்றத நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கேங்க, எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.